ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆசஸ்ல ஒரு i3 12th ஜென் லேப்டாப் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற ஆசஸ் லேப்டாப் வந்து இதுதான். இது வந்து ஆசஸ்ல என்ன மாடல்னு பார்த்தோம்னா விவோ புக்ல இது என்ன ஆசஸ் விவோ புக்ல இது சீரீஸ் பார்த்தோம்னா X15ங்கிற மாடல் நம்பரு. இதோட ஸ்பெக் என்னன்னு பார்த்தோம்னா i3ல 12th ஜென்ரேஷனு 8GB ரேமு 512GB SSD ஹார்ட் டிஸ்கோட வருது. அண்டு நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்த்தோம்னா ஓஎஸ் வந்து விண்டோஸ் 11 MS ஆஃபீஸும் ஒரிஜினல் வந்துடுது. வாங்க இன்னும் அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆசஸில் இந்த பேக்கிங் தாங்க இவங்க ஸ்பெஷலு. மற்றதுலலாம் நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆசஸில் பார்த்தோம்னா அழகாக சூட்கேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பேக்கிங்கு. லேப்டாப் இருக்குது, அதுக்கடுத்து இதோட யூசர் மேனுவல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜர் பவர் கேபிள், சார்ஜர் பார்த்தோம்னா 45 வாட்ஸ் ஸ்மால் பின் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் ரவுண்ட் சார்ஜர் பார்த்தோம்னா 45 வாட்ஸில் ரவுண்ட் பின் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய பவர் கேபிள். லேப்டாப்பில் வேறு எதுவும் இல்லை பாக்ஸில். லேப்டாப் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் 512GB SSDயோட வர லேப்டாப்பு. இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி ஆன்லைன் ப்ரைஸ் வந்து 37 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. 37, 36 இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. நிறையா லேப்டாப் வந்து 30 ரூபா ரேஞ்சிலே இருக்குது. 30 ஏசர்லலாம் பார்த்தோம்னா 30,000, ஒரு சில HP இதுலேயுமே 32, 33, நம்ம லெனோவோலையுமே 33க்குலாம் கிடைக்கிது. ஆனால் இது வந்து 36 அந்த ரேட் போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இதில் நம்மளால் ரேம் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். இதில் வந்து என்ன ரேம்னா ஆன்போர்டில் 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னோம்னா இதில் SSDயுமே 2 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்பில்டாக 512 இருக்கும், இன்னொரு 512 வேணால் நம்ம வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். லேப்டாப் பார்த்தோம்னா சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆசஸ் விவோ புக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு HDMI போர்ட்டு, 2 USB போர்ட்டு, ஒரு C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வேறு இண்டிகேஷன் லைட் எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பக்கம் பார்த்தோம்னா USB போர்ட்டும் 2 இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. எல்லா லேப்டாப்லேயும் பார்த்தோம்னா சார்ஜிங் இண்டிகேஷன் லைட் வந்து சார்ஜர் பாயிண்ட்டுக்கிட்டே கொடுத்துருப்பாங்க. இவங்க அது ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்காங்க. அது போக பவர் அண்ட் இண்டிகேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் லேப்டாப் பேக் சைடு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப்போட ஏர் வெண்டிலேஷன் பார்த்தா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நம்ம நிறைய லேப்டாப்பில் பார்த்துருப்போம், அந்த டிஸ்பிளேக்கு அடியில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த லேப்டாப்லேயும் கொடுத்துருக்காங்க. இது 2 ஸ்பீக்கர் அவுட்டுக்கு. வாங்க லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லேப்டாப் ஓப்பன் பண்ணால் ப்ரொடக்ஷன் ஸ்கின் பார்த்தோம் அப்படின்னோம்னா இதுவும் கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து i3 12th ஜென் அதோட லோகோ. ரெண்டாவது இதில் வந்து MS ஆஃபீஸ் டிஃபால்ட்டாக வந்துடுறதுனால அதோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்பில்டாகவே 720 கிராஃபிக்ஸோட வரும். அதாவது டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது, ப்ராசஸரோட வர கிராஃபிக்ஸ் கார்டு தான் அந்த மாடலுக்கு உண்டு. இதில் ஸ்பெசிஃபிக்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கதா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆசஸில் ஈகோ சீரீஸ் கீபோர்ட் கொடுத்துருக்காங்க.
டைப்பிங்க்கு வந்து இந்த கீபோர்டு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரைவசி செட்டர் இருக்குது. அண்டு இதில் வந்து மைக் வந்து நம்ம ஸ்பீக் பண்ணுறத நல்லா அனலைஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது நாய்ஸ் கேன்சலேஷனோட வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 180 டிகிரி சொல்லியிருக்காங்க. அதையும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் 180 டிகிரி வருதான்னு. 180 டிகிரி வருது. முன்னாடி இது வந்து லெனோவோல ஸ்பெசிஃபிக் ஃபீச்சராக வச்சுருந்தாங்க. இப்போ இதை வந்து எல்லா மாடலுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் கீபோர்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிற பார்ப்போம். கீபோர்டில் வந்து நம்ம மவுஸ் பேட் லாக் பண்ணுற பட்டனு, இது வந்து பேக்லைட்டோட வர கீபோர்டு. ஸோ அந்த பேக்லைட் வேணுமா வேண்டாமாங்கிறதையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் கேமரா பார்த்தோம்னா அந்த ஷட்டர் ஆப்ஷன். இப்போ வந்து ஷட்டர் க்ளோஸில் இருக்குது. இது ஓப்பன் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து கேமரா வந்து விசிபிளாக இருக்கும். டிஸ்பிளே பார்த்தோம்னா 15.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இதில் இருக்குது. லேப்டாப் ஆன் பண்ணுவோம். இதுவும் நம்ம லைக் லெனோவோ மாதிரி தான். ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணோடனே ஆன் ஆகாது. சார்ஜர் மாட்டி தான் ஆன் பண்ணணும். இப்போ சார்ஜ் போட்டாச்சு. சைடில் சார்ஜ் இண்டிகேஷன் லைட் வந்து எரியுது. இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் ஆனோடனே அந்த ஆன் இண்டிகேஷன் லைட்டும் எரியும். ஒயிட் கலர் மாதிரி. ஆசஸை பொறுத்தவரையில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னோம்னா, நம்ம இதை ஃபஸ்ட்டு எப்போ ஆன் பண்ணுறோமோ அந்த டேட்டுக்கு வந்து அவங்க சைடு வாரண்ட்டி வந்து அப்டேட் ஆகிடும். மற்ற பிராண்ட்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பில் வந்து ஜிஎஸ்டி பில் பக்காவாக வச்சுருந்தோம்னா மட்டும்தான் நமக்கு வாரண்ட்டி சப்போர்ட் வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ண டேட்டில் வந்து கிடைக்கும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெப்சைட்டில் நம்ம ஆன் பண்ணி நெட்டில் கனெக்ட் பண்ணோன்னே இந்த லேப்டாப் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆன் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ணி கொடுத்துரும். இது இந்த ஸ்பெக்கு கான்ஃபிகர் பண்ணுறது வந்து நம்ம லாஸ்ட்டு ஒரு இதிலே பார்த்துருந்தோம். அஸ்யூஷுவல் அதே ஸ்பெக்கு தான் இதுலேயும், அதே மாதிரி தான் இதுலேயும் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். இதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் லேப்டாப் வாங்குகிறோம்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருவோம் சேர்த்து. இது வந்து 36,000 நீங்கள் 37,000 வாங்குறதுனால உங்களால் ரேமோ எஸ்எஸ்டியோ ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ண முடியும். அதே இது நீங்கள் பட்ஜெட்டடாக போகிறீங்க, 30,000 பட்ஜெட்டில் ஒரு லேப்டாப் எடுக்கிறீங்க, ஒரு i3 ரேஞ்சில் ஒரு லேப்டாப். எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஒரு Ryzen 3 லேப்டாப், i3 ரேஞ்ச் ஆஃப் லேப்டாப் 30,000Kன்னு சொல்லி ஒரு லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த லேப்டாப்லாம் பார்த்தோம்னா ரேம் வந்து அப்கிரேட் பண்ண முடியாது, எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ண முடியாது. அதில் ஆன்போர்டு 8GB ரேமு, ஒரே ஒரு எஸ்எஸ்டி ஸ்லாட் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. ஆன்போர்டு ரேம் 8GB, அதுபோக அடிஷ்னலாக ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதுபோக நம்ம இது எஸ்எஸ்டியுமே நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்லாட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம பட்ஜெட் கூட போட்டு வாங்குகிறோம் அப்படின்னோம்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் வந்து அப்கிரேட் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற போர்டாக தான் கொடுத்துருப்பாங்க.
நீங்கள் லேப்டாப் வந்து ஃபஸ்ட் டைம் ஆன்லைன்லேயோ இல்லை இந்த ஸ்டோரில் வாங்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டெஸ்க்டாப்பில் எந்த ஐகான்ஸும் இருக்காது. நம்ம ஐகான்ஸ் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, டெஸ்க்டாப்பை ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோரில் போயிட்டு பர்சனலைஸில் போனோம்னா தீம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ்னு இருக்கும். இது எல்லாத்தையும் டிக் அடிச்சுட்டு ஓகே அப்ளை கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்பில் ஐகான்ஸ் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வாங்கியிருக்க கான்ஃபிகரேஷன்லாம் அந்த லேப்டாப் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது வந்து விண்டோஸ் ஆர் அமுக்கணும்னா ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டிஎக்ஸ் டயாக் கொடுத்தோம்னா இந்த மாதிரி எஸ்ன்னு கேட்கும். இது இப்போ வந்து இது என்ன பண்ணுன்னா நம்ம சிஸ்டத்தோட ஸ்பெக்கை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரும். இது வந்து i3ல 12th ஜென்ரேஷன், அதாவது 8 CPU 8 கோர் ப்ராசரோட வர்றது, 8 GB ரேமு, அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் கிராஃபிக்ஸ் பார்த்தோம்னா இன்டெல் UHD கிராஃபிக்ஸ், அந்த டிஃபால்ட்டாக வர கிராஃபிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ சப்போஸ் இதே மாடல் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டோட வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு டிஸ்பிளே 2ன்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து அந்த கிராஃபிக்ஸ் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்னென்ன இன்புட் டிவைஸ் வந்து உள்ள ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட இப்போ ஓப்பன் பண்ணோம்னா ஒரே பார்ட்டிஷனாக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து இதில் பிக்சர்ஸில் டவுன்லோட்ஸில் வந்து உங்கள் ஃபைல்ஸை போடுறீங்க, இன்கேஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஓஎஸ் வந்து ஃபார்மேட் பண்ணுற மாதிரி ஆச்சுன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து சேர்ந்து எரேஸ் ஆகும். நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி பிசியை ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோரில் போனோம்னா மேனேஜ்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் போனோம்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து C:'னை வந்து ரைட் கிளிக் பண்ணி சிங்க் வேல்யூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னோம்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா இப்போ நமக்கு வந்து 500 GB ஒரே பார்ட்டிஷனாக இருக்கிறத வந்து ஒரு 3 பார்ட்டிஷனாக இப்போ பிரிக்க போகிறோம். நம்மளாக காஃபில் இருக்குது வந்து ஒரு 150 MB ஃபஸ்ட்டு நான் பிரிக்கிறேன். இப்போ 150 MB தனியாக வந்துருச்சு 500 GBயிலேருந்து. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அந்த 150 MB வந்து இங்கே நமக்கு தனி பார்ட்டிஷனாக வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு சிக்கு வந்து இவ்வளோ 300 GB வேண்டியதில்லை, அதனால் இதில் வந்து இன்னொரு 150 பிரித்து எடுத்துக்கலாம். இது 150 இல்லை நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ண மாட்டேன், வெறும் வேர்டு எக்ஸல் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா இது வந்து நீங்கள் 150க்கு பதில் 200 கூட பிரித்து எடுத்துக்கலாம். தனியாக அந்த மாதிரி அன்அலோகேட்டட் பார்ட்டிஷனாக இருக்கும் நம்ம பிரித்தது. இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வேல்யூம்னு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா போதும். இங்கே வந்து உங்களுக்கு அந்த இருந்த ஒரே பார்ட்டிஷனாக இருந்தது வந்து 2 பார்ட்டிஷனாக வந்துடும். இது வந்து ஸ்டெப் 1. இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்னா, இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் டவுன்லோட்ஸு டாக்குமெண்ட்ஸு இந்த பிக்சர்ஸில் சேவ் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே எங்கே உட்காருன்னா C:'ல் யூசர்ஸில் நம்ம நேம் கொடுத்தோம் பார்த்தீங்களா ஆசஸ்ன்னு, அந்த இதுக்குள்ளே தான் வந்து உட்காரோம். இதையுமே நம்ம வந்து வேறு ட்ரைவுக்கு மாற்றி வச்சுக்கிட்டோம்னா C:' வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் எப்பயுமே. நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்ம டெஸ்க்டாப்பு டவுன்லோட்ஸில் சேவ் பண்ணுறதுலாம் என்ன ஆகுனா C:'லே இருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா C:'ஓட ஸ்பேஸ் வந்து வேகமாக ஃபுல்லாகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் டெஸ்க்டாப்பு டவுன்லோட்ஸு டாக்குமெண்ட்ஸு மியூசிக்கு ஒன்ட்ரைவு பிக்சர்ஸு வீடியோஸு எல்லாத்தையுமே Ctrl+X கொடுத்து
இப்போ இந்த மாதிரி டீகோலனில் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா என்ன ஆகுனா நம்ம இந்த டவுன்லோட்ஸு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறது எல்லாமே டேரெக்டாக நம்ம டீகோலனில் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சோம். அப்படிங்கிறப்ப நமக்கு சியில் வந்து இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இந்த 2 ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் நெட்டை கனெக்ட் பண்ணி இன்பில்டாக வர ஓஎஸ் வந்து நெட்டை கனெக்ட் பண்ணி விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணலாம். இப்போ நெட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. செட்டிங்ஸில் போயிட்டு ஆக்டிவேஷன் டைப் பண்ணுங்கள். ஆக்டிவேஷன் செட்டிங்ஸ்னு இருக்கா. இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு சொல்லி காட்டுது. விண்டோஸ் பார்த்தோம்னா நெட்டு கனெக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். இன்கேஸ் ஆக்டிவேட் ஆகலைன்னா அதில் முதல்ல டர்போ ஷூட்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டயக்னாசிஸ் ஆகி ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ரன்னில் போயிட்டு எம்எஸ் கான்ஃபிக் இதை அடித்தோம் அப்படின்னோம்னா இது எதுக்காண்டி அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் ப்ராசர், இப்போ இது வந்து i3 வந்து 8 கோர் ப்ராசரு. இந்த 8 கோர் வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா எப்போயா நம்ம ஹெவியாக ப்ராசஸ் கொடுக்கும்போது தான் 8 கோர் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக எப்பயுமே ப்ராசர் வந்து 8 கோரும் ரன்னிங்கில் கொடுக்குறதுக்காண்டி இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா லேப்டாப் ஆன் ஆகிறதுலேருந்தே 8 கோர் வந்து ரன்னிங் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் வந்து 8 கோர் ஸ்பீட்லேயே ஓப்பன் ஆகும். நார்மலாக ஒர்க் பண்ணுறதோட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இது முடிச்சுட்டு ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு ஓகே கொடுத்து அடுத்து இந்த இன்னொரு விண்டோலையும் ஓகே கொடுத்தோடனே ரீஸ்டார்ட் ஆப்ஷன் கேட்கும். அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தோடனே ரீஸ்டார்ட் ஆப்ஷன் கேட்கும். இது கொடுத்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். கைஸ், ஃபைனலாக நம்ம ஆசஸ் நோட்புக் லேப்டாப் வந்து அன்பாக்ஸ் பண்ணி அது போக புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கினா இன்ஸ்டாலேஷன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லேப்டாப் டெஸ்க்டாப் எதுவும் வேணும்னா எங்க வெப்சைட் லிங்க்கும் எங்க கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் கீழே கமெண்ட்ல தரோம். வேணும்னா என்கொயரி பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கால் பண்ணி சப்போர்ட் பண்றோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.